கூகுள் பே, ஃபோன்பே போன்ற யுபிஐ ஆப்ஸ்ல ஆகஸ்ட் 1 இருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரூல் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்டோட பேலன்ஸை நீங்க யுபிஐ ஆப்குள்ளேயே செக் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ்க்கு மேல இனிமே செக் பண்ண முடியாது. அண்ட் யுபிஐ ஆப்ஸ் கூட லிங்க் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் கூட என்னென்ன மொபைல் நம்பர்ஸ் லிங்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸையும் ஒரு நாளைக்கு 25 டைம்ஸ்க்கு மேல இனிமேட்டு செக் பண்ண முடியாது. அண்ட் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் நீங்க யுபிஐ மூலமா வச்சிருக்கீங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஆர் எஸ்பிஐ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு செட்டில் ஆக வேண்டிய அந்த டைம் வந்து பீக் ஹவர்ஸ் இல்லாத டைம்ல தான் இனிமேல் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது பிஃபோர் 10 AM ஆஃப்டர் 9 PM இந்த மாதிரி டைம்ஸ்ல மட்டும் தான் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டக் ஆயிடுச்சு, அது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்டஸை நீங்க ஒரு நாளைக்கு 3 டைம் தான் செக் பண்ண முடியும். அண்ட் ஒரு டைமுக்கும் இன்னொரு டைமுக்கும் நடுவுல 90 செகண்ட்ஸ் மினிமம் வந்து வெயிட்டிங் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இது வந்து 2 ரீசன்ஸ்க்காக, ஒன்னு வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி ரீசன், இன்னொன்னு அவங்களுடைய சர்வரை ஓவர்லோட் ஆக்காம இருக்கிறதுக்காக இந்த ரீசன். ஸோ ஒரிஜினல் ஆப்ஸ்ல இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏபிகே ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி இதை பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படினும் என்பிசிஐ சொல்லியிருக்காங்க. அண்ட் யாராவது ஒரு பர்சன் ஒரு பிசினஸ்க்கு பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி அங்க டிஸ்ப்ளே ஆகிற பேர் அவங்களுடைய பேங்க் நேம் தானா, ஒரிஜினல் நேம் தானா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான். இந்த சேஞ்சஸ் பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.